ஹாய் பஞ்சு போல இருக்கிற சப்பாத்திக்கு பஞ்சு போல இருக்க பன்னீரை கட் பண்ணி பட்டர் மசாலா செய்யலாம். பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் டிக்கா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது கூட கடாயிலே வச்சுட்டு ஆயிலை சேருங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, 2 வெங்காயத்தை நறுக்கி போட்டு சேர்த்து வதக்குங்க. அது கூடவே தக்காளி பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீரி தூள் இருந்தால் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் வந்துடும். அதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி 1 கைப்பிடி அளவு முந்திரி, 1 கைப்பிடி அளவு பாதாம் சேவலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா ரெடியானதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இந்த மாதிரி கடாயை செய்யுங்க. அதில் ஆயில் சேருங்க. பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை சேர்த்துட்டு பட்டர் கொஞ்சமும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீர் அது கூடவே ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேருங்க. அது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேருங்க. ரெடி ஆகிடுச்சா கம்மன்னு பட்டர் மசாலா சப்பாத்திக்கு, நானுக்கு, கார்லிக் நானுக்குன்னு ஜமாச்சு விடுங்க.